அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் திருவள்ளுவர் என்ற திரைப்படமாகும். இந்த படத்தினை பிரகதி பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது. இந்த திரைப்படத்தின் கதை தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவர் அவர்கள் தமிழர் என்பதை தாண்டி இன்று வரை அவரின் வரலாறு நம்பகத்தன்மை இல்லாமல் தான் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது 1941ஆம் ஆண்டு திருவள்ளுவர் அவர்களின் வாழ்க்கையை படமாக எடுத்த இந்த படப்பிடிப்பு குழுவினருக்கு ஒருவேளை அந்த வரலாறு தெரிந்திருக்குமோ என்ற சந்தேகம் வந்தாலும் இந்த படத்தினை பற்றி நாம் தேடிய வரையில் வேறு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. காரணம், இது காணாமல் போன படங்களில் ஒன்றாகவே இருக்கின்றது. புதுமை நடிப்பின் சக்கரவர்த்தி செருகளத்தூர் சாமா அவர்கள் திருவள்ளுவராக இந்த திரைப்படத்தில் நடித்து தமிழ் இலக்கியத்திற்கு பெருமையை சேர்த்திருக்கிறார். கதையை ஏ.டி. கிருஷ்ணசாமி மற்றும் வழுவூர் துரைசாமி என்ற இருவர் எழுதியிருக்கிறார்கள். பிரேம் சேத்னா என்ற வெற்றிப்பட இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார். பாடல்களை பாபநாசம் சிவன் எழுதியிருக்கிறார். ஒளிப்பதிவை டி.எஸ். கோட்னீஸ் என்பவர் செய்திருக்கின்றார். கலையை வர்தூர் கான் என்பவரும், எடிட்டிங்கை எம்.வி. ராமன் மற்றும் கே.டி. ஜார்ஜ் ஆகிய இருவர் செய்திருக்கிறார்கள். இந்த திருவள்ளுவர் திரைப்படத்தில் மிகச்சிறந்த நகைச்சுவை நட்சத்திரங்களும் இதில் நடித்திருக்கிறார்கள். எம். லட்சுமணன், டி.எஸ். துரைராஜ், டி.ஆர். ராமச்சந்திரன், காளியன் ரத்னம் மற்றும் திருநெல்வேலி பாப்பி, எம். லட்சுமி, ஏ. பத்மா, கே.என். கமலம் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இந்த திருவள்ளுவர் திரைப்படம் 17,550 அடியில் எடுக்கப்பட்டு 1/5/1941 அன்று தணிக்கை செய்யப்பட்டு 3/5/1941 அன்று வெளியாகி எத்தனை நாள் ஓடியது என்ற விவரம் நமக்கு கிடைக்கவில்லை. தமிழ் சினிமா பேசும் பட காலத்தில் தொடர்ந்து இன்று வரை ஆயிரக்கணக்கில் படங்களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். 100 ஆண்டுகளை நெருங்கும் இந்த நேரத்தில் கூட இதுவரை எவரும் இந்த திரைப்படத்திற்கு பிறகு திருவள்ளுவரின் வாழ்க்கையை படமாக எடுக்கவில்லை. அன்றே முதலாக அந்த முயற்சியை மேற்கொண்ட இந்த திரைப்பட நிறுவனத்தை மனதார பாராட்டுகிறது சினிமா கொட்டகை. இன்று வரை எத்தனையோ புராணங்களையும் இதிகாசங்களையும் படமாக எடுத்து வரும் நமது தமிழ் திரையுலகம் எத்தனையோ புராணங்களையும் இதிகாசங்களையும் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஹீரோயிச கதைகளை எடுத்து வரும் நமது தமிழ் திரையுலகம் இன்று வரை திருவள்ளுவரின் வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்காததை நினைத்தால் வருத்தமாகத்தான் இருக்கிறது. அந்த சாதனையை அன்றே செய்த இந்த படக்குழுவினரை மீண்டும் பாராட்டுவதில் சினிமா கொட்டகை பெருமை கொள்கிறது. இதுவரை இந்த திருவள்ளுவர் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1941ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களின் விவரங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.